सर्वशास्त्रार्थ सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक धृक्कृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु ते असाधु साधु ददाயின் அதினோச்சதாக்கரா ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 63. ஸ்ரீ கிருஷ்ண பானாசுர யுத்தம். கேள்விகள் பார்த்தலாம். கேள்விகள் பதில்கள் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அத்தியாயத்தை முடிச்சிடலாம். முதல் கேள்வி, விருஷ்ணிகள் அனிருத்தனை பற்றி எப்படி அறிந்தனர்? அதன் பிறகு என்ன செய்தனர்? ஜெயசுபத்ரா மாதாஜி. அனிருத்தர் திரும்பி வராததைக் கண்டு அவரது உறவினர்கள் தொடர்ந்து வருந்தினார்கள். அனிருத்தரின் செயல்களையும் அவர் பிடிபட்டதையும் பற்றிய செய்திகளை நாரதரிடமிருந்து கேட்டபின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தாங்கள் குலதெய்வமாக பூஜிக்கும் விஷ்ணிகள் சோனிதர்புரத்துக்கு சென்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க மாதாஜி. கிருஷ்ணா. இரண்டாவது கேள்வி, அனிருத்தனை மீட்க யாரெல்லாம் சென்றனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரத்யும்னர், சாத்தியகி, கதன், சாம்பன், சாரணர், நந்தர், உபநந்தர், பத்ரர் ஆகியோரும் மற்றவர்களும் தங்களுடைய 12 படை பிரிவுகளைக் கொண்டு பானாசுரனின் தலைநகரை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டு அதை முற்றுகையிட்டனர். நீங்க 2 பேரை விட்டுட்டீங்களே. 2 பேரை விட்டுட்டீங்க, முக்கியமான 2 பேரை. கிருஷ்ணரும் பலராமரும் மாதாஜி. யார் சொன்னது? கிருஷ்ணரும் பலராமர் கிருஷ்ணர். வெரி குட், வெரி குட். கிருஷ்ணர். கிருஷ்ண பலராமர் மெயினா போனாங்க, இவங்க அவங்களோட போனாங்க. சரி, நன்றி. அடுத்த கேள்வி, சிவபெருமானை பகவான் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? சிவபெருமான் பகவான் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? மாதாஜி சொல்றேன் மாதாஜி. ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா. சிவபெருமான் பணிவான வணக்கங்கள் மாதாஜி. சிவபெருமான் இயல்பாகவே எல்லாம் அறிந்தவர் என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உயர்வையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டவே இங்கு பகவான் என்ற சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி குறிப்பிடுகிறார். ஏன்னா பகவானை அறிஞ்சதுனால அவரை பகவான் உயர்ந்த வைஷ்ணவர். அதனாலும் சில நேரங்கள்ல நாரத முனிவர் கூட சில நேரங்கள்ல பகவான் நாரதர்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல பக்தர்களை கூட பகவான்னு சொல்றது உண்டு. நான்காவது கேள்வி, சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிராக ஏன் சண்டையில் இறங்கினார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை தோற்கடித்து விடுவார் என்பதை அறிந்தும் பரமபுருஷரின் மகிமைகளை வெளிப்படுத்துவதற்காக சிவன் யுத்தத்தில் அவருக்கு எதிராக கலந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கு பக்தர்களோட சண்டை போடணும்னு ஆசை. அதனால கிருஷ்ணரனுடைய இன்பத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கிறதுக்காக சண்டை போட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் மற்ற அவதாரங்களை விட சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றதையும் காட்டணும்னு விரும்பினார் சிவபெருமான். 2 விஷயம். ஒண்ணு, பகவானை திருப்திப்படுத்த. 2வது, எல்லா அவதாரங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சண்டை போட்டார். சிவபெருமான் எதுக்கு சண்டை போட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் மனசுல பொறாமையினாலோ
இல்ல அவரை தோற்கடிக்க வேண்டும். அவர் கடவுள்னு தெரியாதனாலோ சண்டை போடல. அவருக்கு தெரியும் இவர் முழுமுதற் கடவுள்னு. ஆனா அவர் உயர்ந்தவர்னு உலகத்தை காட்டுறதுக்காகவும் அவர் வந்து சண்டையிட்டார். நன்றி. 5வது கேள்வி. பிரம்ம ருத்ராதி மோகனம் பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சாந்தமணி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்தரங்க சக்தியான யோகமாயை பிரம்மாவை குழப்பியது போல் சிவபெருமானையும் குழப்பமடைய செய்தது என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி மேலும் கூறுகிறார். இக்கூற்றை ஆதரிக்கும் வகையில் அந்த ஆச்சாரியர் பிரம்ம ருத்ராதி மோகனம் என்ற வாக்கியத்தை பக்தி ரசாமிர்த சிந்து என்னும் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க. ஏன்னா யோகமாயை பிரம்மா மட்டும் இல்ல சிவபெருமானையும் கீழே தள்ளி விடும். அத வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார். அதனால இந்த யோகமாயை பகவானுடைய லீலைகளுக்கு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணும். யோகமாயை என்பது பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானே தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து 6வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரும் பிரத்யும்னரும் யாருடன் சண்டையிட்டனர்? இருங்க, பதில் சொல்லாதவங்க. சாரதா மாதாஜி, எனக்கு இவ்வளவு நேரம் கிடைக்கவே இல்ல. சூம்ல அமைக்க பார்த்தே கிடைக்கவே இல்ல. இப்பதான் கிடைச்சிருக்கு. 6 கொஸ்டின் எடுத்ததுக்குள்ள. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் நேற்று படிக்கவும் இல்ல, இந்த போன கிளாஸுக்கு இல்லவும் இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் மாதாஜி. சாரதா பாவனி மாதாஜி சொல்லுங்க. சாரதாங்கிற இல்ல, உங்க பேரு நான் சாந்தி ரூபான்னு தான் சொல்லுவேன். சாரதா சரி மாதாஜி, புரிஞ்சாச்சு. எனக்கு தெரியும் மாதாஜி. ஓகே. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சிவபெருமானுக்கு இடையிலும் பிரத்யும்னர் மற்றும் கார்த்திகேயருக்கு இடையிலும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை நடந்தது. பிரத்யும்னருக்கும் கார்த்திகேயன் முருகருக்கும் சண்டை வந்தது. ஓகே. 7வது கேள்வி சரியா சொன்னீங்க. பலராமர், சாம்பன், சாத்தியகி யாருடன் சண்டையிட்டனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். பகவான் பலராமர் கும்பாண்டனுடனும் கும்பகர்ணனுடனும் சாம்பன் பாணனின் மகனுடனும் சாத்தியகி பாணனுடனும் யுத்தம் செய்தனர். பானாசுரன். சொல்றாங்க. எல்லாம் விழுந்துருச்சு எனக்கு. சீதலா கேசவி மாதாஜி காதுல விழுந்துச்சா? நோட் பண்ணீங்களா அவங்கள யாருன்ட்டு? சரி, அடுத்த கேள்வி. குய்யகான், டாக்கினி, யாதுதானான், குஷ்மாண்டான் என்பவர்கள் யார்? சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது அரங்கவிலிருந்து எய்திய கூறிய அம்புகளால் சிவபெருமானின் பல்வேறு ஆதரவாளர்களானர். அப்ப சிவபெருமானின் ஆதரவாளர்கள் மாதாஜி பூதங்கள், பிரமதர்கள், துகியத்தர்கள், தாக்கினிகள், யாதுதானர்கள், வேதாளங்கள், விநாயகர். யாருன்னு கேட்டேனே நானு. சிவபெருமானின் பல்வேறு ஆதரவாளர்கள். நீங்க அதுக்கெல்லாம் நவமணி சொல்லுங்க. குபேரனின் பொக்கிஷத்தை காவல் காக்க உதவும் அவருடைய சேவர்கள். வெரி குட். குபேரனின் பொக்கிஷத்தை உருவாக்கும். டாகினி காளி தேவிக்கு பணிபுரியும் அரக்கிகள். யாதுதானன் மனிதர்களை புசிக்கும் ராட்சசர்கள். குஷ்டமாண்டான் யோகிகளின் தியானத்தை கெடுப்பதில் ஈடுபடும் தியானத்தை கெடுப்பதில் ஈடுபடும் சிவபெருமானின் ஆதரவாளர்கள். நான் வந்து பெரும்பாலும் கேள்வி கேட்க பொருளுரையில இருந்து தான் நீங்க பதில் எழுதுறீங்க. ஆனா இந்த கேள்வி மட்டும் பதில் வந்து அந்த வார்த்தையில இருக்கிறதுல இருந்து எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பிலயோ பொருளுரையிலயோ இதை பத்தி சொல்லல. சிவபெருமானின் ஆதரவாளர்கள்னு போட்டிருந்தாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா குய்யகான் அப்படின்னா குபேரனுடைய பொக்கிஷத்தை காவல் புரிய உதவும் வேலைக்காரர்கள். டாக்கினினா அந்த காளி தேவிக்கு இருக்கும் அரக்கிகள். அந்த மாதிரி இந்தந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு என்ன பொருள்ன்றத வந்து வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. அப்புறம் வேதாளன் ரத்த காட்டேரின்னு போட்டிருக்கு. நன்றி.
9வது கேள்வி, சிவபெருமானின் ஆயுதங்களை பகவான் எந்த ஆயுதங்களை கொண்டு நிஷ்பலமாக்கினார்? ஒரு பிரம்மாஸ்திரத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தை கொண்டும், ஒரு வாயு ஆயுதத்தை ஒரு மலை ஆயுதத்தை கொண்டும், நெருப்பு ஆயுதத்தை ஒரு மழை ஆயுதத்தை கொண்டும், மற்றும் சிவபெருமானின் சொந்த பதாஸ்திரத்தை தனது சொந்த நாராயணஸ்திரத்தை கொண்டும் நிஷ்பலமாக்கினார். வெரி குட், நல்லா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. 10வது கேள்வி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமானை எப்படி மயக்கினார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம். சிவபெருமானை கொட்டாவி விடும்படி செய்து அவரை மயக்கினார். ரொம்ப சிம்பிளா போட்டார், ஒண்ணும் பண்ணல, கொட்டாவிதான். சரி, அடுத்த கேள்வி விஷ்ணு பிரியா மாதாஜி சொல்லிட்டான். பலராமரால் கொல்லப்பட்ட அசுரர்கள் யார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கும்பாண்டனும் சுபகர்ணனும். கூபகர்ணன். கூபகர்ணனும். சாரி மேடம். நன்றி, சரியா சொன்னீங்க. 12வது கேள்வி, பானாசுரன் எப்படி தப்பி ஓடினான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்லுங்க. பானாசுரன் தயான கோடாராயன் தன் மகனின் உயிரை காப்பாற்ற விரும்பி பகவான் கிருஷ்ணரின் முன் நிர்வாணமாக தலைவிரி கோலமாக தோன்றினார். அதை பார்க்காம அவரு பகவான் கதாச்சர் அந்த நிர்வாண பெண்ணை காண்பதை தவிர்க்க தமது முகத்தை திருப்பிக் கொண்டார். தன் தேரை இழுத்து வில்லும் உடைப்பட்ட பானாசுரன் அவ்வாயத்தை பயன்படுத்தி கொண்டு நகருக்குள் ஓடிவிட்டாங்க. அந்த தாயினுடைய பேர் கோடரா. பானாசுரனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பகவான் முன்னாடி நிர்வாணமா வந்துட்டாங்க. அப்ப பகவான் சே அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பினாரு பாருங்க, அதை பயன்படுத்தி பானாசுரன் தப்பிச்சிட்டான், ஓடி போயிட்டான். ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு செயலாக இருக்கிறது. ஆமா, ஆச்சரியமா. சுவாமி கிட்ட நிர்வாணத்தோட வரலாமா? யார்கிட்டயுமே பெண் வந்து நிர்வாணமா போக முடியாது, வரப்படாது. அது பகவான் கிட்ட எதுக்கு போய் வரலாமா? அந்த அவ்வளோ அளவு மேல இருக்கிற பாசம், அப்படி பாசம் என்னோட பையனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி. எவ்வளவு ஐடியா பாருங்க. இப்ப தர்மவான்ற வச்சு பகவான் வந்து அந்த முகத்தை திருப்பினார். தர்மம் செய்யாத எப்படியா இருந்தாலும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா, நீ அம்மனமா வந்தானா எப்படி வந்தானா நான் கொல்றேன் அப்படின்னு போயிருப்பார். ஆமா இல்லையா? இப்போ எதிரிகள்லாம் இதெல்லாமா பார்ப்பாங்க? நாட்டை காப்பாத்தணும், தர்மத்தை நிலைநாட்டணும், நீ எப்படி வந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா இங்க ஒரு பெண்மணியை பகவானும் வந்து உயர்ந்த கொள்கைகளை காட்டுறார். ஒரு பெண்மணி தானா நிர்வாணமா வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க பகவான். அதான் அங்க காட்டுறார் பாருங்க. இப்படி ஒரு பெண்ணு தானா வந்தா கூட அவளை நாம பார்க்க கூடாதுன்றது தர்மம். அடுத்தது 13வது கேள்வி, சிவஜ்வரம் எப்படி இருந்தார்? சிவஜ்வரம். சிவபெருமானின் ஆதரவாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பின் 3 தலைகளும் 3 பாதமும் கொண்ட சிவஜ்வரம் பகவானின் கிருஷ்ணனை தாக்க முன்னோக்கி சென்றார். இவ்வாறு நெருங்கிய சிவஜ்வரம் 10 திசைகள் அனைத்தையும் எரித்து விடுவது போல் காணப்பட்டார். 3 தலை, 3 காலு, 6 கை, 9 கண்கள், சாம்பலை வந்து பொழிந்து கொண்டிருந்தாராம். சாம்பலை வந்து வாயில வழியா துப்பிக்கின்னு இருக்கிறது. அப்புறம் பிரபஞ்ச அழிவு காலத்துல எப்படி யமராஜர் இருப்பாரோ அப்படி இருந்தாராம். பயங்கரமான அந்த சிவஜரத்துக்கு 3 தலை, 3 கால், 6 கை, 9 கண், சாம்பலை பொழிந்தவர் பிரபஞ்சத்தை அழிவும் போது காணப்படும் யமராஜனை ஒத்திருந்தார். நன்றி. 14வது கேள்வி. ஹரே கிருஷ்ணா, ஸ்லோகம் சொல்ல வேண்டியது இல்லைங்களா? பரவாயில்ல, விளக்குனாலும் சரி, ஸ்லோகம் சொன்னாலும் சரி. வெரி குட். ஓகே மாதாஜி. 14வது கேள்வி, சிவஜ்வரம் விஷ்ணு ஜுவரத்தினால் துன்புறுத்தப்பட்ட போது என்ன செய்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. விஷ்ணு ஜுவரத்தின் பலத்தினால துன்புறுத்தப்பட்டார் சிவஜுவரம். அதனால வலி பொறுக்க முடியாம கதறாரு. அப்புறம் எங்கேயுமே புகலிடம் கிடைக்கல அவருக்கு. அதனால ரொம்ப பீதி அடைஞ்சு ரிஷிகேசர், புலன்களின் அதிபதியான பகவான் கிருஷ்ணத்தையே வந்து புகலிடம் பெறலான்ட்டு அவர் நம்பிக்கையோட போய் அணுகிறார். அந்த மாதிரி கூப்பிய கரங்களோட. இதனால அவர் பகவானை போற்றி பார்த்துங்க. நன்றி, சரியா சொன்னீங்க. 15வது கேள்வி, சர்வாத்மானாம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஜெயசுபத்ரா மாதாஜி. சர்வாத்மானு என்ற சொல்லானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணர்வு அளிப்பவர் பரமாத்மா என்பதை குறிப்பிடுகின்றது. நன்றி, சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க மாதாஜி, வெரி குட். 16வது கேள்வி, பொருள் கூறுக. கேவலம் ஜிப்தி மாத்திரய. கேவலம் ஜுப்தி மாத்திரய. பொருள் கூறவும்.
குட்டிலா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. குட்டிலா ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்த தூய ஞானம் பெற்றவர் என்பதை கேவலம் ஜப்தி மாத்திரம் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன. நம்முடைய வெரி குட். எல்லைக்குட்பட்ட புரிந்துணர்வுக்கேற்ப இவ்வுலகில் நாம் அதுக்கு நாம் இல்ல நல்லா தான் சொல்லியிருக்கீங்க. பகவான் எல்லாத்தையும் அறிந்தவர், தூய ஆத்மா. சரியா? அடுத்த கேள்வி சொல்லுங்க. விரஜ பிரேமா ராஜா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தைத்திரிய உபனிஷத் 2:8-1 கூறுவது யாது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய எல்லையற்ற செயல்களை செய்கிறார். காற்று முதலான ஸ்தூல மூலப்பொருட்களின் இயக்கங்கள் கூட பகவானையே சார்ந்துள்ளன என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். இதையே தைத்திரிய உபனிஷத் 28.1 உறுதி செய்கிறது. பீசாஸ்மாத் வாத பவதே, அவரிடமுள்ள பயத்தினாலேயே காற்று வீசுகிறது. இவ்விதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முடிவான வழிபாட்டுக்குரியவர் ஆவார். ஹரே கிருஷ்ணன். வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பீஜரோக பிரவாக என்ற சொல்லை விளக்குக. பீஜரோக பிரவாக என்ற சொல்லை விளக்குக. நான் சொல்லவா மாதாஜி? சொல்லுங்க சாரதா பாவனி. பீஜரோக பிரவாக எனும் சொல் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. பந்தப்பட்ட ஆத்மா ஒரு ஜட உடலை ஏற்று அதை கொண்டு ஜட உடலை அனுபவிக்க முயல்கிறான். அந்த உடலை பிற்கால பௌதிக வாழ்வின் விதையாகும். அதுதான் பீஜ என்றப்படுவது. ஏனெனில் அந்த உடலுடன் செயல்படுபவன் தொடர்ந்து கர்ம பலன்களை உருவாக்குகிறான். இக்கர்ம பலன்கள் வளர்ந்து ரோக மற்றொரு ஜட உடலை ஏற்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அதாவது பௌதீக வாழ்வானது செயல்களையும் விளைவுகளையும் கொண்ட ஒரு சங்கிலி தொடராகும். பௌதீக வளர்ச்சியும் பிரதிபலனையும் கொண்ட இந்த பயனற்ற தொடர்ச்சியிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவதற்கு ஒருவன் பரமபுருஷரிடம் சரணடைதல் என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க, நன்றி. 19வது கேள்வி, தன் நிஷேதம் பிரபத்தியே என்ற சொற்கள் எதை சுட்டி காட்டுகின்றது? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமியின் கருத்துப்படி தன் நிஷேதனம் பிரத்யந்தே என்னும் சொற்கள் பரம்புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமையில் எல்லா நிஷேதவாதி பூதம் என்பதை சுட்டி காட்டுகின்றன. அதாவது மாயை முற்றிலும் மறைந்ததும் பரமசத்தியம் மட்டுமே தொடர்ந்து இருக்கிறது. ஹரே கிருஷ்ணன். வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, தேவான் சாதுன் இவர்களுடைய கடமை யாது? தேவர்கள் முனிவர்கள் இவர்களுடைய கடமை யாது? ஹரே கிருஷ்ணா. சொல்லுவாங்க. பார்க்கலாம், யாராவது பதில் சொல்லாதவங்க எட்டி பாக்குறாங்க. சரி சொல்லுங்க. இவ்வுலகத்திற்குரிய சமய கோட்பாடுகளை காப்பதுதான் அவங்க லீலை புரிகிறாங்க. இவ்வுலகிற்குரிய சமய கோட்பாடுகளை காத்து லீலை புரிகிறாங்க. ஓகே, அப்புறம் ஹரே கிருஷ்ணா. இல்லையே, வேற என்ன சொல்லிருக்கீங்க? சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க. தேவர்களும் முனிவர்களும் தேவான் சாது பரமபுருஷரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளனர். தேவர்கள் பிரபஞ்ச நிர்வாகிகளாக செயல்படுகின்றனர். முனிவர்கள் தங்களுடைய போதனைகளாலும் நல்ல உதாரணத்தினாலும் தன்னுணரும் பாதையும் புனித தன்மையும் ஒளிபெற செய்கின்றனர். சரியா சொன்னீங்க. இந்த தேவர்கள், சாதுன்னா முனிவர்கள், இவங்களுடைய கடமை என்ன? பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றது தான் அவங்க கடமை. முனிவர்கள் தங்களுடைய போதனைகள் நல்ல உதாரணம், தங்களையே உதாரணமா வச்சு பக்தர்களுக்கு மற்றவர்களுக்கு புனித தன்மையையும் தன்னுணர்வு பாதையும் காட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை. 21வது கேள்வி, சிவஜுவரம் கூறும் 2 முக்கிய கருத்துக்கள் யாவை? சிவஜுவரம் கூறும் 2 முக்கிய கருத்துக்கள் யாவை? உங்களுடைய பயங்கரமான ஜர ஆயுதத்தின் கொடூர சக்தியினால் நான் துன்பப்படுகிறேன். அது குளிராயிருந்தும் இருக்கிறது. உங்களுடைய பாதங்களுக்கு தொண்டு புரியாமல் பௌதிக ஆசைகளால் பாதிக்கப்பட்டுள்ளவரை உடற்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் துன்புற்றே ஆக வேண்டும். ஜுரத்தினால். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 2 காரணம் இருக்கு மாதாஜி, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. சிவருஜரத்துல இதுல முக்கிய 2 காரணம் என்ன? ஒண்ணு பிறரை துன்புறுத்தி வாழ்பவர்கள் பகவானின் கரங்களினால் அதே போன்று துன்புறுவார்கள். 2வது காரணம் பரமபுருஷனும் சரண் அடையாதவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள்.
யாரெல்லாம் மத்தவங்களை துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்கு பகவான நிறைய துன்பத்தை கொடுப்பார். யாரெல்லாம் பகவான் கிட்ட சரணடையிலையோ கண்டிப்பா தண்டனை உண்டு. அடுத்த கேள்வி, சிவஜுவரத்திற்கு பகவான் இடும் முதல் கட்டளை யாது? சிவஜுவரத்திற்கு பகவான் இடும் முதல் கட்டளை யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் இங்கு சிவஜுரத்தை தமது பக்தராக ஏற்றுக்கொள்கிறார். பகவானின் இந்த லீலையை விசுவாசத்துடன் கேட்பவர்களை சிவஜுரம் தனது ஜோரத்தினால் ஒருபோதும் பயமுறுத்த கூடாது என்று முதல் கட்டளையை பகவான் சிவஜுரத்துக்கு இடுகிறார். இப்ப நம்மளெல்லாம் சிவஜுரம் ஒன்னும் பண்ணாது, கேட்டுட்டோம்ல, அதனால. 23வது கேள்வி, வேதங்கள் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூலம் என்பதை கூறுகின்றன? வேதங்கள் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூலம் என்பதை கூறுகின்றன? எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க தான் சொல்லிட்டீங்க யசோதா மாதாஜி. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. எல்லாம் அந்த பதில் சொல்றவங்க தான் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. பதில் சொல்லாதவங்க யாராவது? நான் சொல்லவா மாதாஜி? யசோதா மாதாஜி. யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதா. பரம்புருஷர் அனைத்து ஒளிகளுக்கும் மூலம் என்பதால் அவர் சுய பிரகாசமுள்ள பரமஜோதி ஆவார். இப்புருஷர் பரமபுருஷர் வேதங்களின் ரகசியமாக விவரிக்கப்பட்டுள்ளார். எனவே சாதாரண ஒரு வாசனங்களில் இதை புரிந்து கொள்வது மிக கடினம். கோபால தபசுபநிஷத்தில் ஜீவகோஸ்வாமியால் மேற்கோள் காட்டப்பட்ட பின்வரும் கூற்றுகள் வேத ஓசைகள் எப்படி அவ்வப்போது பரபிரமனை வெளிப்படுத்துகின்றன என்பதை காட்டுகின்றன. தேகதார் உபாசனம் எத்தையா பிரப்தனோ கோவிந்தயா கீலதாரிணி பகுச பூர்வ காண்டம் 17 அவர்கள் 4 குமாரர்கள் கூறினார். பிரம்மாவிடம் பரமாத்மாவும் அனைத்திற்கும் ஆதாரமான கோவிந்தனை எப்படி வழிபடுகிறார் என்று எங்களுக்கு கூறுகிறார்கள். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இப்ப வேதங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா கிருஷ்ணர்னு காட்டாது, கடவுள் அப்படின்னு நிறைய இடத்துல பெரும்பாலும். ஆனா அந்த வேதங்கள்ல 4 குமாரர்கள், ஒரு இடத்துல 4 குமாரர்கள் பிரம்மா கிட்ட கேக்குறாங்க, பரமாத்மாவும் அனைத்திற்கும் ஆதாரமுமான கோவிந்தனை எப்படி வழிபடுவது நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அது அது வேதங்கள் அப்ப அந்த இடத்துல ஒத்துக்குது, எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு இந்த இடத்துல ஒத்துக்கொள்கிறது என்பதை நாம் அறிகிறோம். 24வது கேள்வி, ஒருவன் தன்னை உணர்வதன் மூலம் பரமபுருஷரை உணரலாம், விளக்குக. தன்னை உணர்வதன் மூலம் பரமபுருஷனை உணரலாம். நான் சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க. தம்ஹ தேவம் ஆத்ம விருத்தி பிரகாசம் பூர்வ காண்டம் 23 முதலில் தன்னை உணர்வதன் மூலம் ஒருவன் பரமபுருஷரை உணர்கிறான். சிறந்த ஆச்சாரியரான ஜீவகோஸ்வாமியும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 1.10.48 ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். கூடம் பரம் பிரம்ம மனுஷ்ய லிங்கம், அதாவது மனிதனை போன்ற ஒரு ரூபத்தில் மறைந்து நிற்கும் பரம சத்தியம் என்று சொல்கிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. 25வது கேள்வி, சிலர் ஏன் கிருஷ்ணரின் ரூபத்தையும் செயல்களையும் தூய்மையற்றவையாக கருதுகின்றனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. தூயற்ற இதயம் உள்ளவர்களால் தூய பகவானை புரிந்து கொள்ள முடியாது என்று ஜீவகோஸ்வாமி கூறுகிறார். மேலும் ஸ்ரீஹரி வம்சத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு அளித்த சொந்த உபதேசத்தை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தகவல் மேற்கோள் காட்டுகிறார். ஸ்லோகம் சொல்லணுமா மாதாஜி? இல்ல, சிலர் ஏன் கிருஷ்ணரின் ரூபத்தையும் செயல்களையும் தூய்மையற்றவையாக கருதுகின்றனர்னா அவங்க இதயமே தூய்மை இல்லை. அதனால இப்ப நான் திருடன்னா நான் எல்லாரையும் திருடனா பார்ப்பேன், நான் திருடன் அதனால எல்லாரையும் திருடனா பார்ப்பேன். அதனால தூய இதயம் இல்லைன்னா அவங்களால கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. நன்றி. 26வது கேள்வி, பகவானை புரிந்து கொள்வது கடினம், உதாரணம் விளக்குக. ஒரு உதாரணம் சொல்லுங்க. சீத்தலா கேட்க ஸ்ரீதர சுவாமி பின்வருமாறு விளக்குகிறார். ஒரு பழத்தினுள் வாழும் சிறு பூச்சிகளால் பழத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதுபோல எவருக்குள் நாம் இருக்கிறோமோ அந்த பரமசத்தியத்தை அற்ப ஜீவராசிகளான நம்மால் அறிந்து கொள்ள முடியாது.
பகவானின் பிரபஞ்ச தோற்றத்தை புரிந்து கொள்ளுவது கடினம். அப்படி இருக்க கிருஷ்ணர் என்ற அவரது உன்னத ரூபத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் நாம் சரணடைவோமானால் பகவானை புரிந்து கொள்ள அவரே நமக்கு உதவுவார். ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க. ஒரு பழத்துல இருக்கிற பூச்சி, அந்த அந்த பூச்சியால, ஒரு பழத்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த புழு பூச்சி எல்லாம் அந்த பழத்தை அறிய முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பூச்சி, இப்போ மாம்பழம் எடுத்துக்கோங்களேன், மாம்பழத்துல இருக்கிற புழு எப்படி மாம்பழத்தை அறிய முடியும்? ஆனா அது சின்னது, மாம்பழம் பெருசு. அதனால பகவானை நாம் அறிதல் என்பது ஜீவனால முடியாது. அவருக்கு சேவை பண்ணும்போது அவரா கொஞ்சோண்டு காட்டுவார், அதை தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அவரா காட்டுவார், சரணடைஞ்சா அவரே அவரை புரிந்து கொள்ள உதவுவார், அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியாது. 27வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? முக்கியமான பதில். சொல்லுங்க. பரம சத்தியமான ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள நாம் விரும்பினால் கிருஷ்ண உணர்வில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். சிவபெருமான் இத்தகைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வைஷ்ணவ அதிகாரி ஆவார். இங்கு அவர் பரமபுருஷரை துதித்து போற்றுகிறார். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இத்தகைய ஓர் அதிகாரி ஆவார். ஹரேஷ் நமகஜ். நன்றி, சரியா சொன்னீங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு கிட்ட இருந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட குரு, அது குரு சிஷ்ய பரம்பரையில வரக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்பதான் நம்மால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 28வது கேள்வி, ஏக அத்விதீய விளக்குக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மணிமேகலை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏக அத்விதீய அதாவது இரண்டற்ற ஒருவராவார். ஒருவரும் பரமபுருஷருக்கு சமமானவர் இல்லை. இருப்பினும் எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷன் விரிவீடை என்பதால் குணத்தில் எவரும் அவரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நினைத்திற்கரிய நிலையை கீழ்கண்டவாறு நன்கு விளக்குகிறார். அதாவது பரமபுருஷரும் ஜீவராசிகளும் குணத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் அளவில் வேறுபட்டவர்களாகவும் உள்ளனர். பரமபுருஷர் எல்லையற்ற ஆன்மீக உணர்வை உடையவர். ஆனால் ஜீவராசிகளோ மாயால் மறைக்கப்படக்கூடிய மிகச்சிறிய உணர்வை உடையவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 29வது கேள்வி, துரிய என்ற சொல்லின் பொருளை விளக்குக. மாதாஜி சொல்லாங்களா மாதாஜி? சொல்லுங்க. தூரிய என்னும் சொல் வியோகம் எனப்படும் பகவானின் சதுரங்க அவதாரத்தில் 4ஆம் அவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாசுதேவர் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 4வது அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய விஸ்வரூபம் பகவான், அவருடைய இரண்ய கர்ப்ப ரூபம், இதெல்லாம் தான் இங்க துரிய என்ற சொல் விளக்குகிறது. மூன்று விஷ்ணுக்கள் யாரு? 3 சாயி விஷ்ணு, காரண சாயி விஷ்ணு, காரணம் முதல்ல காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷிரோதக சாய் விஷ்ணு. இவங்கள என்னன்னு சொல்றோம்? புருஷ அவதாரங்கள். குண அவதாரங்கள் யாரு? நீங்க சொல்லாதீங்க, ரிபுஹரா மாலினி மாதாஜி. குண அவதாரங்கள் யாருன்னா பத்மா, சென்னை பத்மா சொல்லுங்க. குண அவதாரங்கள். பிரம்மா ரஜோகுணம், சிவபெருமான் தமோகுணம், விஷ்ணு சத்துவகுண அவதாரம் மாதாஜி. சரி, நான் திடீர்னு வரவே நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன் பதில். வெரி குட். இல்ல நான் சிலருக்கு ட்ரை பண்றேன், அப்புறம் சரி மத்தவங்க சொல்றாங்க. சரி, நன்றி. 30வது கேள்வி, பகவானை மனிதர்கள் எப்படி அறிகின்றனர்? ஹரே கிருஷ்ணா மாதே சொல்லவா? சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வக்த்ருக் ஆவார். அதாவது அவரால் மட்டுமே அவரை பூரணமா அறிய முடியும். மனிதர்கள் எப்படி அறியறாங்க? இது 38வது இதுல இருக்கு, ஸ்லோகத்துல இருக்கு. 38வது ஸ்லோகத்துல இருக்கு. வேற யாராவது பதில் சொல்றீங்களா? நவமணி மாதாஜி. ஜட இயற்கையின் மறைப்பு குணங்களான நம்முடைய பந்தப்பட்ட புத்தி, மனம் மற்றும் புலன்கள் போன்றவைகள் கூட
பரமபுருஷரின் சக்தி என்பதால் உண்மையானவையே. எனவே அனைத்து பொருள்களின் மூலமாகவும் பரமபுருஷரை நம்மளால் உணர முடியும். வேற யாராவது சொல்றீங்களா? சொல்லட்டுங்களா மாதாஜி? சொல்லுங்க. பகவானின் புறச்சக்தியான மாயையின் செயற்பாட்டினால் ஜட இயற்கை தொடர்ந்த மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அப்படியானால் ஜட இயற்கையானது ஒரு விதத்தில் உண்மை அல்லாதது, அசத். ஆனால் பகவான் பரம உண்மை ஆவார். எனவே ஒவ்வொரு பொருளிலும் அவர் இருப்பதால் ஒவ்வொரு பொருளும் அவருடைய சக்தியே என்பதால் ஜட பொருட்களும் சக்தியே ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மை நிலையை கொண்டுள்ளன. எனவே சிலர் ஜடசக்தியின் ஒரு அம்சத்தை பார்த்து இதுவே உண்மை நிலை என்று எண்ணுகின்றனர். மற்றவர்களோ ஜடசக்தியின் வேறொரு அம்சத்தை பார்த்து இல்லை அதுவே உண்மை நிலை என்று நினைக்கின்றனர். நாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்பதால் ஜட இயற்கையின் வேறுபட்ட புறத்தோற்றங்களினால் நாம் மூடப்பட்டு உள்ளோம். இவ்வாறாக நம்முடைய கலங்கப்பட்ட பார்வைக்கு ஏற்ப பரம சத்தியத்தை அல்லது பரம புருஷரை நாம் விவரிக்கிறோம். சரியா சொன்னீங்க. யாராவது இதை சொந்த வார்த்தையில விளக்க முடியுமா? இது யாராவது இப்ப இந்த விஷயத்த சொந்த வார்த்தையில விளக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்ட நாங்க புரிஞ்சுக்கணும். அவங்க இருக்கிறத அப்படியே படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இது விளக்க முடியுமா? சொந்த வார்த்தையில விளக்கணும். யார் சொல்லுவீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதா. வசந்தி மாமி சொல்லுங்க. அது என்னன்னா நம்ம இங்க நம்ம இப்ப எதுவானாலுமே ஒருத்தர் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. சோ ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதை இயக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தே ஆகணும். அது மாதிரி இத்தனை காரியம் இருக்குன்னா இதை இயக்க ஒருத்தர் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கறது அவர் தான் பகவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளால அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு இங்க பௌதிக உலகத்துல எது நடக்கணும்னாலும் ஒருத்தர் ஆபீசர் மாதிரி இருக்கணுங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதனால நம்ம அதை அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். நல்லா சொன்னீங்க. அதாவது பௌதிக உலகத்துல பல்வேறு செயல்கள் நடக்கின்றது. அந்த செயல்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க யாரு தெளிவான புரிதல் கிடையாது. கடவுள்னு பிரம்மனை உணர்றாங்க, சில பேர் பரமாத்மாவை உணர்றாங்க, சில பேர் ஒரு அம்சத்தை, அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு அம்சத்தின் ஜடசக்தியின் ஒரு அம்சத்தை பார்த்து இதுதான் அதுதான் சொல்றாங்க. ஆமா. ஆனா முழுமையா கிருஷ்ணர் அறியறது சாத்தியப்படாது மனிதர்களால். அவங்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் கிட்ட இருந்து கேட்டாலோ குரு சாது சாஸ்திரத்தின்படி நடக்கலன்னா அவங்களுக்கு புரியாது. இப்படிதான் பகவானை அவர்கள் அறிகிறார்கள்னு சொல்றாங்க. நல்லா சொன்னீங்க, நன்றி. படைப்பின் நோக்கம் யாது? எதுக்கு படைக்கப்பட்டது? படைப்பு எதற்காக ஏற்பட்டது? படைப்பின் நோக்கம் யாது? நாம விரும்புறதுனாலதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஜீவாத்மாக்கள்லாம் விரும்புறதுனாலதான் பகவான் நம்மள படைச்சு இங்க அனுப்பிச்சு பண்ணுங்கோ, எல்லாத்தையும் என்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ணுங்கோன்னு அனுப்புறார். ஆனா கடைசியா நம்ம அவரை உணரணும். அதுதான். சரியா சொன்னீங்க. வேற யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கடவுளை மறந்தும் தங்களால் இயன்ற அளவு சுகம் அனுபவித்தும் இறுதியில் அவர்கள் இத்தகைய ஒரு மாயின் எண்ணத்தின் பயனின்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே படைப்பின் நோக்கமாகும். கடவுளை மறந்ததுனால ஒரு முடிஞ்ச வரைக்கும் சுகம் அனுபவிக்க பார்க்கலாம் முயற்சி பண்றாங்க. ஆனா அது நடக்காத போது அப்ப அந்த எண்ணத்தின் பயனின்மையை எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு அடுத்த பாதை திறக்கும். அதுதான் படைப்பின் நோக்கம். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணாலும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத புரிந்து கொள்ற வரைக்கும் நம்ம அடி வாங்கிட்டே இருப்போம் ஜட இயற்கை கிட்ட. அடுத்த கேள்வி, சிவபெருமான் கூறும் மேகம் மற்றும் சூரியனின் உதாரணத்தை விளக்குக. சர்வசக்தி படைத்தவரே ஒரு மேகத்தினால் மணிமேகலை மாதாஜி சொல்றாங்க. மேகங்கள் மற்றும் சூரியனின் உதாரணம் பொருத்தமானதாக கூறப்படுகிறது. சூரியன் தன் சக்தியினால் மேகங்களை உண்டாக்குகிறது. அம்மேகங்கள் நாம் சூரியனை காண முடியாதபடி நம் கண்களை மறைத்து விடுகின்றன. எனினும் அந்த மேகங்களையும் மற்ற எல்லா பொருட்களையும் நாம் காண அனுமதிப்பது அந்த சூரியன் அல்லவா? அதுபோலவே பகவான் தமது மாய சக்தியை விரிவடைய செய்து
நாம் அவரை நேரடியாக காண்பதிலிருந்து நம்மை தடுத்து விடுகிறார். இருப்பினும் அவரது மறைப்பு சக்தியான ஜட உலகை நமக்கு தெரியப்படுத்துவதும் அவரே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. ஆத்ம பிரதீப அப்படின்னா சுயமா பிரகாசிப்பவர். சுயமா பிரகாசித்து அவர் வந்து நமக்கு காட்டுறார். காட்டணும்னு நினைச்சா, இல்லைன்னா காட்ட முடியாது. 33வது கேள்வி, ஜீவராசிகள் மேலே போதல் கீழே போதல் பற்றி கூறுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. துன்பக்கடலின் மேல் மட்டத்திற்கு எழுதல் என்பது தேவர்களைப் போன்ற உயர்ந்த உயிரினங்களுக்கு ஏற்றம் பெறுவதை குறிக்கிறது என்றும், கீழே போதல் என்பது மரங்கள், மிருகங்கள் முதலான கீழான உயிரினங்களுக்கு இழிவடைவதை குறிக்கிறது என்றும் ஸ்ரீதர சுவாமி விளக்குகிறார். விபரயஸ் பவதி பிரமத்வ சாரவரத்வயோ, ஜீவராசி பிரம்மனின் நிலைக்கும் அசைவற்ற ஜீவராசிகளின் நிலைக்கும் இடையில் சுழன்று கொண்டு இருக்கிறான் என்று வாயு புராணம் குறிப்பிடுகிறது. நன்றி, சரியா சொன்னீங்க. மேல போறதுன்றது சொர்க்கத்துக்கு போறது, கீழே போறதுன்றது வந்து மிருகங்கள் ஆகிறது, செடிகள் ஆகிறது, மரங்கள் ஆகிறது, கீழ்பட்ட உயிரினங்கள்ல பிறவி எடுக்கிறது. மேல போறதுன்றது ஒன்றும் அதுவும் துன்பம் தான். இங்க துன்பக்கடலின் மேல் மட்டம், துன்பக்கடலின் கீழ்மட்டம் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்து 34வது கேள்வி, மனிதன் எப்படி தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான்? மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. இந்த மனித ரூபத்தை பகவானிடந்து ஒரு பரிசாக பெற்றிருந்தும் தன் புலன்களை கட்டுப்படுத்தாமலும் உங்களுடைய பாதங்களை பணியாமலும் இருப்பானாயின் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான் என்பதால் நிச்சயமாக பரிதாபத்துக்குரியவனாவான். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்தது பவாப வர்க்காய பொருள் கூறுக. சிந்து சொல்லுங்க. வந்தீங்க, பதில் சொல்ல வந்தீங்க போன கேள்விக்கு. சிந்து போன கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சேன் மாதாஜி. இந்த மாதிரி கண்டுபிடிக்கல. சரி சரி. தூய பக்தி பிரேமையை என்ன மிக உயர்ந்த முத்தி நிலையை சுட்டி காட்டுகிறது மாதாஜி. பவ அப்பவர்காய, அது வந்து அப்படி படிக்கணும். பவாபவர்காய அப்பவர்காய என்று சொல்லப்படுது. அடுத்து 36வது கேள்வி, சிவபெருமான் ஏன் பானாசுரனுக்கு உதவ விரும்பினார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சிவபெருமான் வந்து தாண்டவம் பண்ணும்போது பானாசுரன் வாத்திய கருவிகளை இசைத்து அவரோட சிறந்த பக்தியை காட்டுறாரு. அதனால சிவபெருமான் வந்து அவனுக்கு உதவ விரும்புறாரு. பானாசுரன் வந்து சிறந்த பக்தர்களான பிரகலாதன் மற்றும் புவி ஆகிய வம்சத்தில் வந்தது. சிவபெருமான் வந்து அந்த அவர்களோட காட்டுற ஆதரவுக்கு மற்றொரு காரணம். எந்த வம்சத்துல வந்தாரு? சிறந்த பிரகலாதர் மற்றும் பலி ஆகியோர் வம்சத்து. சரி. சாரி மாஜி. சிவபெருமான் வந்து பானாசுரனுக்கு உதவுறதுக்கு அது ஒரு காரணம் இருக்கு. என்னதான் கெட்டவர்களா இருந்தாலும் அசுரர்களா இருந்தாலும் ஏதோ நல்ல காரியம் பண்ணும்போது அத வந்து பெரிய வைஷ்ணவர்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட சிபாரிசு போடுவாங்க. ஓட்டம் விட்டுருங்க, இந்த மாதிரி நல்லவனா இருந்தான், எனக்கு வந்து உதவி புரிந்தான், இந்த மாதிரி பிரகலாத் வம்சத்துல வராரு, பலி மகாராஜர் வம்சத்துல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் உதவ விரும்புறார். அடுத்த கேள்வி, சிவபெருமானை பகவான் ஏன் பிரபு என்று அழைக்கிறார்? மாதாஜி சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்க. பரமபுருஷராய ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு சிவபெருமானை பகவான் பிரபு என்று அழைப்பது வினோதமானது என்று நாம் நினைக்க கூடாது. அனைத்து ஜீவராசிகளும் பகவானின் சின்ன பகுதிகள் ஆவர். தன்மையில் இவர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள். மேலும் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தூய ஆத்மா ஆவார். பரமபுருஷரின் பல குணங்களை இவர் பெற்றுள்ளார். தந்தை தன் செல்வத்தை தன் பிரிய மகனுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவது போல் பரமபுருஷரும் தூய ஜீவராசிகளுக்கு தமது சக்திகள் மற்றும் ஐஸ்வர்யம் ஆகியவற்றின் ஒரு பகுதியை மகிழ்ச்சியுடன் அளிக்கிறார். தன் குழந்தைகளின் நற்குணங்களை தன் தந்தை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் காண்பது போலவே பகவானும் கிருஷ்ண உணர்வில் சக்தி வாய்ந்தவர்களாக உள்ள தூய ஜீவராசிகளை புகழ்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். நல்லா சொன்னீங்க. சிவபெருமானுக்கு புகழ் தரணும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். எப்படி ஒரு அப்பா வந்து தன் சொத்தெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாரு, அது மாதிரி புகழையும் கிருஷ்ணர் வந்து தன் பக்தர்களுக்கு கொடுக்குறார். அதனால பிரபு அப்படின்னு அழைக்கிறார். 38வது கேள்வி, பகவான் ஏன் பானாசுரனை கொல்லவில்லை? பிரகலாத மகாராஜரின் வம்சத்தினரை கொல்ல மாட்டேன் என்று அவருக்கு நான் வரமளித்திருக்கிறேன். எனவே வைரோசனியின் இந்த அசுர மகனை நான் கொல்ல மாட்டேன்.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 63வது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இந்த பாடத்துல இருந்தா கேளுங்க, அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா பானாசுரன்ல? இல்லைங்க மாதாஜி. சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.